எந்த பவுடர் அடிக்க கூடாது, ஆர்டிஃபிஷியல் பண்ணக்கூடாது. ஆனா நான் அழகா தெரியணும். நீங்க யூஸ் பண்ணி பாருங்களேன். ஷைன், க்ளோ. அக்னி சினிமாஸ் குஷ்பு தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கி நடித்திருக்கும் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. பெண்கள் வந்து நிறைய கெமிக்கல்ஸ், டான் ரிமூவல், பீல் ஆஃப், அப்புறம் ஸ்கின்னுக்கு அந்த கெமிக்கல், இந்த ஃபேஷியல், அந்த ஃபேஷியல் நிறைய போட்டு செலவழிக்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசே அவ்வளோக்கு எக்ஸ்போஸ் ஆகுனால அவங்க ஸ்கின் வந்து அந்த ஹெல்த்தி, அந்த மாய்ஸ்சர், அந்த லூப்ரிகன்ட்லாம் போயிட்டு ஒரு மாதிரி ட்ரை ஸ்கின் ஆயிடுதுல. எந்த பவுடர் அடிக்கக்கூடாது, ஆர்டிஃபிஷியல் பண்ணக்கூடாது. ஆனால் நான் அழகாக தெரியணும். இந்த பாதாமை ட்ரையாக எடுத்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். ஒயின் வந்துட்டு முகப்பரு வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லை, ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் வராது. இந்த கரும்புள்ளிகள், அப்புறம் இந்த மங்கு மாதிரி தழும்பு இருக்கும்ல அதில், அப்புறம் பிம்பிள்ஸ் வந்து கிள்ளிடுவாங்கல்ல, அந்த குழி இருக்கும்ல அதெல்லாம் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஈவன் ஸ்கின் டோன், நெத்தியிலேருந்து இங்கே வரைக்கும் ஒரே அந்த ஈவன் ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணுறது. ரெட் வைனு ஒயிட் சுகர் இருக்குல்ல, அதை போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸில் போட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணும். ஆனால் அந்த ரொம்ப அழுத்தி சுகரை ஃபேஸை தேய்ச்சோன்னா அது சிராய்ப்பு காயங்கள் உண்டாக்கும். அதுக்கு கொஞ்சம் ஹனி 2 ட்ராப் ஆட் பண்ணிட்டோன்னா அது சாஃப்டன் ஆகிடும் சுகர். நான் யூஸ் பண்ணி பாருங்களேன். ஷைன், க்ளோ, அப்புறம் ஸ்கின் டைட்னஸ், அந்த தொங்கி இருக்கிறது, ஒரு ஹேங்கிங் சாகிங் இருக்காது, கண்ணம் வந்து டைட்டாக இருக்கும். நம்ம எவ்வளவோ ஹெல்த்காண்டி வெளியே போய் பணம் செலவழிக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பாதாமும் ஒரு வைனும் ஒரு தேனும் நிச்சயமா எந்த சைடு எஃபெக்ட் காஸ் பண்ண போறது இல்லை. வெகினூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம கூட ஆஷலின் மேம் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பிஹைண்ட் த கேமரா சொல்லி கொடுத்தாங்க, டிப்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். மேமும் வந்து ஆமாம் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து மேம் வச்சுருக்காங்க. அது பேர் தான் சின்ன டிப்ஸு, ஆனால் அது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பெரிய விஷயம். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்டே கேட்டுக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஸ்கின்னுக்கு இது பண்ணுங்கள், ஹேருக்கு அது பண்ணுங்கள் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வெளியில் சொன்னால் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பெண்கள் வந்து நிறைய கெமிக்கல்ஸு, டான் ரிமூவல், பீல் ஆஃப், அப்புறம் ஸ்கின்னுக்கு அந்த கெமிக்கல், இந்த ஃபேஷியல், அந்த ஃபேஷியல் நிறைய போட்டு செலவழிக்கிறாங்க. செலவழிக்கிறது இல்லாமல் ரொம்ப சின்ன வயசே அவ்வளோக்கு எக்ஸ்போஸ் ஆகுனால அவங்க ஸ்கின் வந்து அந்த ஹெல்த்தி, அந்த மாய்ஸ்சர், அந்த லூப்ரிகன்ட்லாம் போயிட்டு ஒரு மாதிரி ட்ரை ஸ்கின் ஆயிடுதுல. எப்பவுமே இன்னொன்று வந்து இந்த கோலஜன் ப்ரொடக்ஷன் வந்துட்டு பண்றோன்னு ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, ஃபேஸில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு அழகாக இருக்கிறதுக்காண்டி எவ்வளோ வேணால் செலவழிக்கிறாங்க. நீங்கள் நம்ம முன்னாடி என்ன இருக்குன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் பாதாம். இந்த பாதாம் வந்துட்டு பாதாம் 7 days சேலஞ்சுன்னு நம்ம பிகினர்ஸை சொல்லுவோம். ஏன்னா முகத்தில் இப்போ சுருக்கம் இருக்குது, கழுத்தில் இப்போ சுருக்கம் இருக்குன்னா 7 நாள் தொடர்ந்து வந்துட்டு இந்த பாதாம் பேக்கை வந்து அப்ளை பண்ணிட்டே வந்து அந்த ஃபைன் லைன் சுருக்கம் குறையும். முகத்தில் எண்ணெய் பதம் இருந்துகிட்டே இருக்கும், பளபளப்பு தன்மை ரொம்ப கூடும். பாதாம் ஆக்சுவலி ஊற வச்சுட்டு தோல் உரிச்சு சாப்பிடவும் செய்யலாம். இந்த தோல் ஏன் உரிச்சிட்டு சாப்பிடும்? பாதாம் அப்படியே கூட சாப்பிடல. இது வந்துட்டு அந்த சத்துக்கள் அப்சார்ப்ஷனை தடுக்கும் இந்த தோல். அதனால அதை வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாதாமை ட்ரையாக எடுத்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ட்ரை பாதாம் பவுடர். சும்மா இந்த பவுடரில் இப்போ இந்த பவுடர் இது ட்ரையாக அரைச்சிட்டோம், பவுடர் பண்ணிட்டோம். இப்போ இந்த பவுடரில் வந்து ஜஸ்ட் இது வந்து ரெட் வைன். வைன் அது? ஆமாம், வைன். ஓகே. நம்ம வந்து வைன்னா உள்ளே எடுத்துக்குவோம், இன்டேக் எடுத்துக்கோம். எல்லா பழக்கடையிலையும் இருக்கும், நான் ஆல்கஹாலிக் வைனே இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதில் ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் வந்து இருக்கும். நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இப்போ வைன் மாஸ்க், வைன் ஃபேஷியல், ரெட் வைன் ஃபேஷியல் அதெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது, நம்ம பார்ப்போம். நிறைய வந்து வைன் ஷாம்புலாம் கூட இருக்குது. வைன் வந்து ரொம்ப இது வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல். ஸோ முகப்பருக்கள் வராமல் தடுக்கும். வைன் வந்துட்டு முகப்பரு வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லை, ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் வராது. அப்புறம் இந்த கரும்புள்ளிகள், அப்புறம் இந்த மங்கு மாதிரி, அப்புறம் இந்த ஃபேஸில் வந்துட்டு இந்த தழும்பு இருக்கும்ல அதில், அப்புறம் பிம்பிள்ஸ் வந்து கிள்ளிடுவாங்கல்ல, அந்த குழி இருக்கும்ல அதெல்லாம் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஈவன் ஸ்கின் டோன், சிலருக்கு இங்கே கருப்பாக இருக்கும், கண்ணு சுற்றி கருப்பாக இருக்கும், வாய் சுற்றி இங்கே மட்டும் கருப்பாக இருக்கும், அங்கங்கே திட்டா இருக்கும். நெத்தியிலேருந்து இங்கே வரைக்கும் ஒரே அந்த ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணுறது. ஆக்சுவலி இந்த ரெட் வைன் வந்து தனியாக சொல்லணும்னா கிருத்தி, ரெட் வைன் டோனர்னு இருக்குது. ரெட் வைன் காட்டன் பால் இருக்குல்ல, இந்த ரெட் வைனில் டிப் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக, கழுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு படுக்கலாம். இன்னொன்று நம்ம மினிசோலெல்லாம் சின்ன சின்ன மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க் டேப்லெட் மாதிரி இருக்கும்ல,
அது இதில் போட்டோன்னா அது பெருசாயிடும், கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கு மட்டும் அது கேப் இருக்கும். அதை மாஸ்க்மாக போட்டுட்டு நம்ம நைட்டு ஓவர் நைட் தூங்கலாம். ரெட் ஒயின் ஸ்க்ரப்பர் வந்து என்ன தெரியுங்களா, ரெட் ஒயின்னு ஒயிட் சுகர் இருக்குல்ல, அதை போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் போட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணும். ஆனால் அந்த ரொம்ப அழுத்தி சுகரை ஃபேஸை தேய்ச்சோம்னா அது சிராய்ப்பு காயங்கள் உண்டாக்கும். அதுக்கு கொஞ்சம் ஹனி 2 ட்ராப் ஆட் பண்ணிட்டோன்னா அது சாஃப்டன் ஆகிடும் சுகர். ஸோ ரெட் ஒயின் ஸ்க்ரப்லாம் அப்படி இருக்கும் கிருதி. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, நைட் உங்களுக்கு டைம் இல்லை, ஃபேஷியலுக்குலாம் போக டைம் இல்லை, வீட்டுக்கு வந்து தூங்கி காலைல போனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், அழகாக தெரியணும். அப்போ வந்து நீங்கள் அந்த ரெட் ஒயின் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹனி 2 ட்ராப் விட்டுட்டு இந்த பாதாம் பேக்லேயே முதல்ல ஸ்க்ரப் பண்ணிடுங்க. ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு லேயர் டோனர் போட்டுட்டு இந்த மாஸ்க்கை போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்துருங்க. அப்புறமா வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுங்க. காலைல எழுந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூப் இருக்குல்ல, சும்மா ஃபேஸ் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு க்ரீம் போட்டிங்கன்னா அப்படியே ஃபேஸ் அப்படியே பிடிச்சிக்கும். கொஞ்சம் சில்னஸ் கொடுத்துட்டு போட்டால் எந்த ஒரு க்ரீமும் ஃபேஸோடு ஒட்டிடும். தனியாக திட்டா தெரியாது. பட் நான் பவுடர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு அது பிரச்சனை இல்லை. சிலர் பவுடர் போட்டாங்கன்னா வேர்த்து அங்கங்கே நிற்கும்ல, அப்போ அந்த இந்த இந்த டிப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீட்டில் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, முகம் அந்த காலேஜ் டேஸில் பளபளப்பாக இருக்கணும், அந்த க்ளோயிங் ஸ்கின்னுக்கு தானே ரொம்ப ஏங்குறாங்க. எந்த பவுடர் அடிக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியல் பண்ணக்கூடாது, ஆனால் நான் அழகாக தெரியும், வித்தவுட் மேக்கப்ல அழகாக இருக்கணும், அழகாக இருக்கணும். நியூட் லுக், அது பேர் வந்து நியூட் லுக்னு சொல்லுவோம். அப்போ இந்த என்ன பண்ணேன், இந்த பாதாமை ட்ரையாக நான் அரைச்சிட்டேன் பாருங்கள், பவுடரியாக அரைச்சிட்டு இதில் வந்துட்டு இப்போ இந்த ரெட் ஒயின் ஊற்றி மிக்ஸ் பண்ண பேஸ்ட் தான் இது. பாதாமை ட்ரையாக அரைச்சிட்டு ரெட் ஒயினை சும்மா ஊற்றினா பிளெண்ட் ஆகாது. பாதாமை ட்ரையாக அரைச்சதுக்கப்புறம் இந்த ரெட் ஒயினை மிக்சிலே ஊற்றி திருப்பி அரைக்கணும். அப்போ தான் இந்த ஒயினும் இந்த பாதாமும் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி வரும். நீங்கள் பாதாமை ஊற வச்சு தனியாக வெளியே எடுத்து இந்த ஒயினை மிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த இதோடு சேர்ந்து அப்சர்வ் ஆகுறதுல இது அந்த எண்ணெய் கக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதோட திருப்பி ஊற்றி அரைச்சி இது வந்து நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் கொல இருக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம ஈவினிங்கே வெளியே வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுட்டு, ஏன்னா நம்ம வந்து சில்னஸ் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா? நம்ம ஃப்ரிட்ஜில் தானே வைக்க போகிறோம். பாதாம் ரெட் ஒயின் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுடுறோம். அதை நம்ம எண்ணெய் போடும்போது சாயந்தரத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்து வெளியே வச்சுட்டு நீங்கள் வந்து ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஃபேஸில் போட்டிங்கன்னா டைட்னஸ் பிடிக்காது. ஹனி இது ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், ஆன்டி ஏஜிங், ஸ்கின் க்ளோயிங், நம்மளுக்கு ரொம்ப அழகாக காமிக்குது. எல்லாத்துக்கும் ஒரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் நிறைய இப்போ செலிப்ரிட்டிஸ் நடிகைகளே பாருங்களேன், ஒரு 60 வயசான ஒரு நடிகை ஃபேஸ் பார்த்தீங்கன்னா யங்காகவே தான் இருப்பாங்க. இங்கே ஃபுல்லாக சுருக்கம் இருக்கும், கழுத்தில் ஏஜ் இங்கே தான் பார்க்க முடியும். நம்ம ஃபேஸ் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எனி பேக் இது வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, நம்ம கழுத்துலேருந்து எல்லாமே பிலோ அப்வர்ட்ஸ் தான் போடணும். எப்போவுமே இப்படி இருந்து போடக்கூடாது, தொங்கி போயிடும் ஃபேஸ். ஸோ எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஹனி எடுத்துட்டு, இப்போ நான் இன்றைக்கி நைட் இதை போட போகிறேன். ஸோ நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஹனி எடுத்துட்டு இதில் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி எப்போவுமே கிளாஸ் பாட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ இது எனக்கு ரெடி டு அப்ளை ஆன் மை ஃபேஸ். நான் எப்படி மசாஜ் பண்ணணுன்னா, டிப் ஆஃப் ஃபிங்கர்ஸ் 2 ஃபிங்கர் எடுத்து என்னோடய ஸ்கின்னை ஆடக்கூடாது, இப்படி தான் அப்ளை பண்ணணும். இப்படி என்னோடய கண்ணம் வந்து ஆடக்கூடாது. நம்ம ஆக்சுவலி இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன், ஷைன், க்ளோ, அப்புறம் ஸ்கின் டைட்னஸ், அந்த தொங்கி இருக்கிறது, ஒரு ஹேங்கிங் சாகிங் இருக்காது, கண்ணம் வந்து டைட்டாக இருக்கும். நம்ம எவ்வளவோ நம்ம ஹெல்த்காண்டி வெளியே போய் பணம் செலவழிக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பாதாமும் ஒரு ஒயினும் ஒரு தேனும் நிச்சயமாக எந்த சைடு எஃபெக்ட் காஸ் பண்ண போகிறது இல்லை. இது வந்து நைட்டு தான் போடணும் அப்படிதான் இருக்கு. எனக்கு டைம் அப்போ தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா நைட் போட்டுட்டு I'll do ஒர்க் அவுட். நைட் இதை ஃபேஸில் போட்டுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது பயங்கரமாக ஸ்வெட் ஆகும், என்னோட எல்லா போர்ஸும் ஓப்பன் ஆகும், இது இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகும். பண்ணி முடிச்சுட்டு போய் குளிர்ந்த தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ணிக்குவேன். ஸோ ஓவர் நைட் வந்து கூட வச்சுக்கலாம். இது என்னென்னா தேன் இருக்கிறதுனால ஸ்கின் வந்து எப்போவுமே இருக்காது. எனிதிங் ஸ்கின் வந்து டைட்டாக இருக்கமாச்சுன்னா எனக்கு சுருக்கம் வரும் ஃபேஸில். ஆனால் ஹனி இருக்கிறதுனால எப்போயுமே ஒரு மாய்ஸ்சர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குமே தவிர, அந்த மாய்ஸ்சர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குமே தவிர இது வந்துட்டு இருக்காது. ஸோ எனக்கு சுருக்கம் வராது. ஸோ நம்ம சாதாரண ஒரு பேக் போட்டால் காஞ்சோடனே கழுவணும், 10 மினிட்ஸில் கழுவணும். இது வந்து நம்ம 1 or 2 hour ஓவர் நைட் நம்ம விடுறோன்னா கூட, நான் ஏன் நம்ம ஓவர் நைட் விட மாட்டோம்னா நம்ம ஹேர் பட்டுரும்,
நம்ம பெட்டில் எறும்பு வந்துடும். நம்ம வாஷ் பண்ணிட்டு படுக்கிறது ஐடியல். நான் எப்போவுமே வாஷ் பண்ணிட்டு தான் தூங்குவேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்துட்டு ஹனி வந்து தூங்க போகும்போது இந்த ரெட் வைன் காட்டனில் அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் போட்டுட்டு தூங்கிடுறாங்க. ரெட் வைன் வந்து டோனர் மாதிரி டோனர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு படுக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு சிம்பிளான ஒரு விஷயத்த, அதுவும் பெண்களுக்கு அழகு சார்ந்த ஒரு விஷயத்த இவ்வளோ ஈஸியாக கேக் வாக்காக கொண்டு வந்து சேர்த்துரும். ஆமாம், அண்ட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட இல்லையா? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நிச்சயமா. எல்லாரும் உடனே பாதாம் வந்து காஸ்ட்லின்னு சொல்வீங்க. ஆயிரமா செலவழிச்சு வாங்குற கிரீம்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதை கம்பேர் பண்ணி தான் சொன்னேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு. ஏன்னா அவங்க வாங்குற சீரமே 6000, நான் 5000 அப்படி இருக்கு. ஸோ ஓவர் நைட்ல இது யூஸ் பண்ணலாமே, நல்ல விஷயம் தானே. இது எப்பயுமே இயற்கை நம்மளை கைவிடாது. அதுல எந்த பக்க விளைவுகளும் வராது. தேனுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. ரெட் வைன் வந்து எவ்வளோ பழசாகுதோ அவ்வளோ அதுக்கு வேல்யூ கூடும். இந்த குவான்டிட்டி நீங்க எடுத்துருக்கீங்களா மேம்? எவ்வளோ நாள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க ஃப்ரிட்ஜில்? நான் வந்து ஒரு 1 வீக் 10 days அப்படி எடுத்துக்குவேன். 10 days வச்சுக்குவேன் மோஸ்ட்லி. தீர்ந்ததுன்னா திருப்பி எடுத்து இந்த ப்ரொசீஜர் தான். இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஃபேஷியல் போனதில்லை எந்த பார்லருக்கும். நான் பண்ணதே கிடையாது. ஓகே. இது மட்டும்தான். அக்னி சினிமாஸ் குஷ்பு தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கி நடித்திருக்கும் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai.